நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல Vivo 19 அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. மே 12ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே போல உங்களுக்கு Xiaomi தங்களுடைய கிரவுட் ஃபண்ட் மூலமா உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஜீரோ ப்ளூ லைட் பெட்சைட் லேம்பை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சோனி தங்களுடைய பிராண்டுக்கு கீழே ஒரு புதிய இயர்பட்ஸை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அது விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். Vivo V19 அப்படிங்கிற மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாடலை மார்ச் மாதம் லான்ச் பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரியும். கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுனால டேட்டை தள்ளி போட்டு மே 12ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த மாடல் வந்து இறங்கும் போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா இந்தியாவில் ஜிஎஸ்டியோட வரி வந்து கூட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 8GB RAM, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், Snapdragon 712 சிப்செட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி, ஃபோனோட பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து 2 கேமரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்டகாசமான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த விவோட V19 மாடலில் இருக்குது அப்படி சொல்லலாம். இது முந்தைய மாடல் பார்த்தீங்கன்னா Vivo V17 மாடல் கொடுத்திருந்தாங்க. இப்போ Vivo V19 மாடலை லான்ச் பண்ண போறாங்க மே 12ஆம் தேதி. ஸோ இதே டேட்டில் 2 நிறுவனம் வந்து மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. Honor 9X Proவும் Poco F2 Proவும் லான்ச் பண்ண போறதாக தெரிவிச்சிருக்காங்க. நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது சோனியோட ஒரு புதிய படைப்பு, அதாங்க இயர்பட்ஸ். நாய்ஸ் கேன்சலேஷன், அருமையான 3 கலர். அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, $200 அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா IP55 ரேட்டிங் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க சோனியோட இந்த இயர்பட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லை, இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 9 hours வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் கால் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல இருந்துச்சுன்னா 9 hours, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 13 மணி நேரமும் இது பண்ணியிருக்காங்க. பேட்டரி சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 18 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு வந்து iOS, Android ரெண்டையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சோனியோட இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு அமேசான் சோனியோட வெப்சைட்டில் கிடைக்குது. $200 தேவை உள்ளவங்க பயன்படுத்தி பார்க்கலாம். டெக் நியூஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷோமியோட தரப்பில் இருந்து. ஷோமி மொபைல் மட்டும் இல்லைங்க, க்ரௌட் ஃபண்ட் மூலியமாக நிறைய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஜீரோ ப்ளூ லைட் பெட் லைட் லேம்ப் அதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு உருளை வடிவத்தில் இருக்குது. ஸோ அப்படி உருளையாக பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ளூ லைட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கண்களை பாதிக்கும். அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் லைட் அப்படின்னு சொல்லலாம். ப்ளூ லைட் இல்லாமல் எரியக்கூடிய இந்த பெட் லைட் லேம்ப் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 சைனா கரன்சி தான். ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 325 சைனா கரன்சி. இப்போதைக்கு அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பெட் லைட் லேம்பை வந்து ஏற்கிறதுக்கு அவங்களோட சொந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தலாம், மிஜி ஆப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். தேவைப்படுறவங்க இந்த ஷோமியோட உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஜீரோ ப்ளூ லைட் பெட் லைட் லேம்பை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்களுடைய ரூமுக்கு. ஷோமி தரப்புல இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோமியோட ப்ராடக்டான Mi Note 10 மொபைல் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மொபைலுக்கு ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போறாங்க. அது என்ன அப்படின்னா Android 10. அதுவும் எப்படின்னா அவங்களுடைய சொந்த OS-ஆன MIUI மூலமா Android 10 அப்டேட் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து சைனால இல்லைங்க, சைனாக்கு வெளியே, அதாவது குளோபல் வேரியன்ட் மொபைலுக்காக வந்து இந்த அப்டேட் கிடைக்க போதும் இருக்காங்க. ஸோ லக்கி பர்சன் நீங்க வந்து சைனாக்கு வெளியே இருந்தீங்கன்னா கண்டிப்பா Mi Note 10 நீங்க பயன்படுத்துற நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கானது. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கூகுள் தரப்புல இருந்து. கூகுள் தங்களுடைய கூகுள் லென்ஸ்ல ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் லென்ஸ் நிறைய பேர் நீங்க பயன்படுத்துவீங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்துருச்சு, பிளே ஸ்டோர்ல இருக்கு. இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி ஆப்பை நீங்க பயன்படுத்தாமலே கூகுள் லென்ஸ்ல டைரக்டா நீங்க பயன்படுத்த முடியும். அதாவது நீங்க டெக்ஸ்ட்டை வந்து கையால எழுதிருப்பீங்க, நோட்ஸா எழுதிருப்பீங்க, அதை அப்படியே வந்து இந்த கூகுள் லென்ஸ் என்ன செய்யணும், காப்பி பண்ணி போன்ல நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் கம்ப்யூட்டர்ல நீங்க மாத்திக்கலாம். அதுவும் ஒரு பிரிண்டட் லெட்டரா வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறத கூகுள் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் கூகுள் லென்ஸ் மூலியமா. ஸோ கூகுள் லென்ஸை வந்து நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டரில் கூகுள் குரோமை வந்து அப்டேட்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீச்சரை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கூகுள் தரப்பில் வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. ஷோமி தரப்பில் இருந்து அடுத்த ஒரு புதிய படைப்பு, அது என்னன்னா ஷோமியோட Mi 30 வயர்லெஸ் சார்ஜர். இதோட சேர்த்து பில்டினை வந்து ஒரு கூலிங் ஃபேனே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. மீ ப்ராடக்ட்டுக்கு இந்த வயர்லெஸ் சார்ஜர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷோமி தரப்புல இருந்து. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா Q சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $2000 அப்படின்னு ஃப்ரீ ஆர்டரில். ஸோ அந்த ஃப்ரீ ஆர்டர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $2300 இது போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நண்பர்களே, இது தேவைப்படுச்சுன்னா ஃபட்டாஃபட் இந்த வயர்லெஸ் சார்ஜரை வாங்கிக்கோங்க. உங்களுடைய
ஃபோன் மீ ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா. டெக் நியூஸில் நம்ம பார்க்க போகிறது லெனோவா தரப்புல இருந்து ஒரு புதிய ப்ராடக்ட் ஆன்லைனில் வந்து இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. மீ 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படி அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் சார்ஜில் 30 கிலோமீட்டருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதே போல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிலோ வெயிட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளவு தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு இருக்காங்க. இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 18,650 லித்தியம் பேட்டரி வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இதோட ஸ்டேட்டஸ் பேட்டரி ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் WeChat ஆப்பில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 சைனா கரன்சி, கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17,000 ரூபாய் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஈஸியாக ஃப்ரண்ட் வீலை மடித்து கையிலே கொண்டு போயிடலாம் எங்கேனாலும். டெக் நியூஸில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஷோமி தரப்புல இருந்து. ஷோமி மீ பாக்ஸ் 4K ஸ்ட்ரீமிங் பிளேயரை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க மே 11 மதியம் 12 மணிக்கு. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீமிங் பிளேயரை வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டிவி 9.0 மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். த்ரூ HDMI மூலியமாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டுகளோட வந்து இந்த ஷோமி வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மீ பாக்ஸ் 4K ரெசல்யூஷன் ஸ்ட்ரீமிங் பிளேயரை வந்து ரன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு விஷயம். இதில் வந்து உங்களுக்கு 2GB ரேமும் 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து USB சப்போர்ட் இருக்குது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை இதில் பார்க்க முடியும். இந்தியாவில் இந்த ஷோமியோட மீ பாக்ஸ் 4K ஸ்ட்ரீமிங் பிளேயரோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ லான்ச்சிங் நடக்கலை. மே 11 மதியம் 12 மணிக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ தான் தெரியும் ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தேவைப்படுறவங்க ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு செக் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான ரெட் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.